இவரது வந்து 9th ரிலீஸு. பராசக்தி வந்து 10th ரிலீஸு. ஒரு நாள் கழிச்சு தான் ரிலீஸே பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயண்ட் மூவி என்ன இது வந்து இன்னொரு ஃபிலிம்ஸோட மூவி. இந்த மூவி வந்து இவரோட லாஸ்ட் மூவிங்கிறதுனால கூட இதனால் இது பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இவர் அரசியலுக்கு புதுசாக இறங்குறாரு. அந்த நோக்கத்தை வச்சு கூட மத்திய அரசு இவங்களுக்கு தடை பண்ணியிருக்கலாம். என்றைக்குமே விஜய்க்குன்னு உள்ள ஒரு ஃபேன் வந்து எப்போதுமே இருக்குது. அது வந்து யாராலையுமே எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கும் இப்போ படையப்பா ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுமாதிரி கில்லின்னு ஒரு படம் மூவி ஆயிடுச்சு. இது எப்போ எடுத்த படம்? 2004லையோ 5லையோ எடுத்த மூவி தான் கில்லி. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. என்ன ஓட்ட ஓடிச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா பத்திரிகை சமூகத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும். ஆகையினால சொல்கிறேன், விஜய் படம் வந்து இன்றைக்கி இல்லை, இன்னும் 1 மாதம் கழிச்சு இருந்தாலும் 1 வருஷம் கழிச்சிருந்தாலும் அவரோட கலெக்ஷன் என்னவோ அது யாரும் தட்டுப்பிடிக்க முடியாது. என்ன அவருக்குள்ள கலெக்ஷன் கண்டிப்பாக வரும். அவருக்கான ஃபேன் வந்து இன்றைக்கும் மாற மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அவர் அரசியலில் போனாலும் சரி தான், அரசியல் விட்டு வந்தாலும் சரி தான், எல்லாமே எது இருந்தாலும் சரி தான், அவருடைய ஃபேன் வந்து அவருக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது சார்.